ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நாம் நல்ல ஒரு சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க. ஆனாலும் நான் என்னுடைய ஸ்டைல் மாடல்லையும் கேரளாவில் ரொம்ப பிரமாதமாக இது பண்ணி அசத்துருவாங்க பாருங்கள். அந்த மாடல் ஸ்டைலில் உங்களுக்கு நான் அழகாக பண்ணி தரேங்க. கேரளா ஸ்டைல் மாடலில் உள்ளி வடை எப்படி செய்வான்னு தாங்க காமிச்சு தர போகிறேன். நீங்களும் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக நான் இப்போ பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கேங்க, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, இஞ்சி எடுத்துருக்கேங்க, 3 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேங்க, சின்ன சீரகம், மிளகுத்தூள், உப்பு சேர்த்துருக்கேங்க, 100 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க, சோள மாவு. உங்களுக்கு கடலை மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டாயம் இது போடணும் இல்லைங்க. கடலை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்ப்பாங்க. நான் உங்களுக்கு கேரளா ஸ்டைல் மாடல்லையே உள்ளி வடை செய்வது எப்படின்னா அழகாக காமிச்சு தரேங்க. கேரளா ஸ்டைல் மாடல்லே உங்களுக்கு நான் அழகாக உள்ளி வடை செய்வது எப்படின்னு காட்டு தரேங்க. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மெம்பர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே அழகாக தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு நீட்டாக சின்னதாக கட் பண்ணி கொண்டு வரலாங்க. வெங்காயத்தை நம்ம நல்லா உதிர்த்து விட்டுட்டோங்க. அழகாக தனித்தனியாக பூ போல் அழகாக இருக்குங்க. இதில் நாம் உப்பு சேர்க்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் சேர்க்கலாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே நாம் போட்டுட்டோங்க. சின்ன சீரகம், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நாம் எடுத்து வச்சுருக்கிற மாவு சேர்க்கலாங்க. மைதா மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலாங்க. உங்களுக்கு கடலை மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்குங்க. அதனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்க போகிறேங்க. மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இது கரெக்டான பக்குவங்க. நம்ம உருண்டை பிடிக்கும்போது நம்ம கையில் வரணுங்க. கையில் உருண்டை பிடிச்சி கையில் வடை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். புரிய விடலாங்க. புரிய விட்ட பிறகு நம்ம எடுக்கலாம். நல்ல டேஸ்டியான முறுமுறுப்பான உள்ளி வடை ரெடி பண்ணிட்டோம்.